ஸோ, ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நோஷன்ற ஒரு டூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவான டூல். ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கண்டிப்பா இத யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கண்டிப்பா இந்த டூல பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த டூல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து சைன் இன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து சைட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைட்ல உங்களுக்கு வந்து நீங்க எந்த மாரி வேணாலும் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அசைன்மென்ட் இருந்துச்சுன்னா, அத நீங்க வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவென்ட் இருந்துச்சுன்னா, அத Google கேலண்டர் மூலியமா ஷெட்யூல் பண்ணி, அப்படி இல்லன்னா டைரக்ட்டா நோஷன்லேருந்தே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ அந்த மாரிலாம் நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு குயிக் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ குயிக் நோட்னா நீங்க டக்குனு உங்களுக்கு ஒரு ஐடியா தோன்றப்பயோ, இல்ல சம்திங் நீங்க படிக்கிறப்போ, அ இது அப்புறமா மறந்து போயிரும். இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் தோன்றப்போ, உங்களுக்கு நீங்க வந்து டக்குனு இந்த குயிக் நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இந்த குயிக் நோட்ல வந்து நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து அங்க ஆட் கவருங்க பேக்கிரவுண்ட கவர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நீங்க வேணா அந்த ஐகான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி எந்த ஐகான் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லா நீங்க வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க வேற எங்கேயாவது நோஷன்ல ஸோ இப்போ நீங்க நோஷன்ல வேற ஏதாவது நோட் வச்சிருந்தீங்கன்னா, அந்த நோட்ட இங்க ரெஃபர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்லாஷ் யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லாஷ் யூஸ் பண்ணா உங்களுக்கு எல்லா நோட்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அந்த டைம்ல நீங்க அத கிளிக் பண்ணி இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவையான கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த பேஜ வந்து உங்களுக்கு வந்து ஃபேவரைட் லிஸ்ட்ல போட்டு வச்சுக்கலாம். அண்ட் தென் இதுல நெறைய செட்டிங்ஸ் இருக்கு. நீங்க வந்து டெக்ஸ்ட்ட சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பேஜ லாக் பண்ணிறலாம். ஸோ இந்த பேஜ லாக் பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல லாக்டுன்னு காட்டிரும். இந்த மாரி லாக்ன்னு காமிச்சுட்டா, உங்களால அத எடிட் பண்ண முடியாது. ஸோ அது பெர்மனன்ட்டா அப்படியே இருக்கும். நீங்க அன்லாக் பண்ற வரைக்கும். ஸோ அத நம்ம அன்லாக் பண்ணிறலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, இல்ல ஃபேமிலிஸ்க்கோ நீங்க இந்த பேஜ ஷேர் பண்ணலாம். அண்ட் தென் இந்த பேஜ வந்து நீங்க வந்து HTML இல்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ வேற ஏதாவது பேஜ் இருந்தா கூட நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்க ஷேர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து அ பெர்சனலா யாருக்காவது ஷேர் பண்ணணும்னா, நீங்க மெயில் ஐடி யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இன்வைட் பண்ணி அவங்களுக்கு ஆக்சஸ் குடுக்கலாம். இதுலயும் 3 ஆக்சஸ் குடுப்பாங்க. ரீடு, வியூ அந்த மாரி 2, 3 ஆக்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு உங்களுக்கு பேஜுக்கு ஏத்த மாரி நீங்க அவங்களுக்கு குடுத்துக்கலாம். அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ஸோ இந்த இடத்துல ஆட் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஜ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வெறும் பிளாங்க் பேஜ். நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் டெம்ப்ளேட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தரேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டூ டூ லிஸ்ட் மாரி வேணுமா? ஸோ நீங்க டெய்லியும் பண்ற டாஸ்க்லாம் லிஸ்ட் பண்ணி, அது வந்து அ நீங்க சோலோவா பண்ணாலும் சரி, குரூப்பா பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து அ யார் யார் என்னென்ன பண்ணா, ஸோ எந்தெந்த டைம்ல முடிக்கணும். ஸோ அந்த மாரி வேணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த டெம்ப்ளேட்ட யூஸ் பண்ணலாம். நான் இப்ப யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல கெட் டெம்ப்ளேட் போட்டுருங்க. ஸோ ஆட் டூ பிரைவேட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 இருக்கு. ஸோ இப்ப நான் ஸோ இந்த இடத்துல வந்து டியூ டேட் ஸோ இந்த இடத்துல வந்து அ எப்ப ஸ்டார்ட் பண்ணி எப்ப முடிக்க போறேன்னு சொல்லிறலாம். ஸோ அப்போ நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மொபைல்ல வந்துரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எண்ட் டைம் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார்ட் டேட்டு, அ எ ஃபினிஷிங் டேட்டு. ஸோ இது வந்து ஸ்டார்ட்டிங் டேட்டு, ஃபினிஷிங் டேட்டு. ஸோ ஸ்டார்ட்டிங் டேட் வந்து குடுத்துக்கலாம். எண்டிங் டேட் குடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் டேட் அப்போ உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ரிமைண்ட்ல வந்து இத்தன ஆப்ஷன் இருக்கும். ஸோ 1 நாள் முன்னாடியே ரிமைண்ட் பண்ணட்டுமா? இல்ல 1 வீக் பிஃபோரா ரிமைண்ட் பண்ணட்டுமா? இல்ல அன்னைக்கு காலையில 9:00 ரிமைண்ட் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஸோ அந்த மாரி ரிமைண்ட் குடுத்து நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 9:00 உங்களுக்கு வந்து மொபைல்ல நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து இந்த இடத்துல நீங்க டாஸ்க் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து நீங்க சார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மெம்பர்ஸ் அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா, நீ ஒரு 5, 6 டாஸ்க் இருக்குன்னா, ஒரு டாஸ்க்கும் ஒருத்தருக்கும் நீங்க அசைன் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து நம்ம தமிழ் குக்கீஸ் எடுத்துட்டாங்கன்னா, செகண்ட் டாஸ்க் வந்து அர்ஜுன் ஒருத்தரு, இல்லன்னா நவீன் ஒருத்தரு. ஸோ அந்த மாரி நீங்க அசைன் பண்ணிக்கலாம்.
ஸோ அவங்க டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து அ கம்ப்ளீட்டட்ன்னு போட்டு அந்த அந்த ஃபீல்ட குளோஸ் பண்ணிறலாம். லைக் இந்த மாரி டிக் அடிச்சுட்டு அந்த ஃபீல்ட குளோஸ் பண்ணிறலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நீங்களே ஒரு காலம் ஆட் பண்ணலாம். லைக் இப்போ நான் ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, காலம் ஆட் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நீங்க வந்து இந்த இடத்துல ஆட் பண்ண முடியும். இப்ப நான் வந்து யுஆர்எல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நம்ம யுஆர்எல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்க டாஸ்க் முடிச்சோனே, அது ஏதாவது சாஃப்ட்வேரா இருக்கட்டும், ஆப்பா இருக்கட்டும், ஸோ அதோட யுஆர்எல்ல வந்து நீங்க இத இங்க பேஸ்ட் பண்ணிறலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்க டீம் லீடர் பார்க்குறப்போ, அது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இங்க பார்த்தீங்கன்னா, சப் டாஸ்க் இருக்கு இதுலயே. ஸோ அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செலக்ட் இருக்கு. ஸோ மல்டி செலக்ட் மாரி அது ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டேட் ஆட் பண்ணிக்கலாம். பெர்சன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் அண்ட் மீடியாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளிப் மாரி ஆட் பண்ணிக்கலாம். லைக் யுஆர்எல் மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. அ டாஸ்க்ல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டெம்ப்ளேட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஆட் பண்ணி டெம்ப்ளேட்ஸ் போனீங்கன்னா, ப்ராஜெக்ட் அண்ட் டாஸ்க் இருக்கு. ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்டஸ் வந்து இன் ப்ரோகிரஸா, ஸ்டார்ட்டடா, நாட் ஸ்டார்ட்டடா, இல்ல கம்ப்ளீட்டடா ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து இது வந்து நானே பெர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த டெம்ப்ளேட். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து டாஸ்க்கு, ப்ராஜெக்ட், டாஸ்க்கு, ஸ்பிரிண்ட்டு. ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ யார் யார் ப்ராஜெக்ட் பண்றீங்களோ சரி, குரூப் ப்ராஜெக்ட்ஸ் பண்றவங்களும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் மீட்டிங் இருக்கு. ஸோ யார் யார் கூட மீட்டிங்கோ ஸோ அவங்கள கிரியேட் பண்ணி அந்த கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அவங்க எல்லாருக்கும் ஷெட்யூல் போயிரும். ஷெட்யூல் ஆனப்போ எல்லாருக்கும் நோட்டிஃபை ஆயிடும். தென் நீங்க வந்து உங்க போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணலாம். ஸோ இதுல நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ கன்டென்ட் கேலண்டர் இருக்கு. அண்ட் தென் சோசியல் மீடியா கேலண்டர் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்பப்போ போஸ்ட் போடணுமோ அப்ப நோட்டிஃபை பண்றதுக்கு சோசியல் மீடியா கேலண்டர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து டேட்டாபேஸ் இருக்கா? ஸோ இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஒரு போர்ட் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இம்போர்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, நான் சொன்ன மாரி உங்க HTML-ஆ இருக்கட்டும், Word-ஆ இருக்கட்டும், இல்ல Google Docs-ஆ இருக்கட்டும், இல்ல Evernote-ஆ இருக்கட்டும். ஸோ எல்லா டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ்ல இருந்தும் உங்க நோட்ஸ வந்து இதுல இம்போர்ட் பண்ணி நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஸ்பெஷல் திங் என்னன்னா, இவங்க வந்து வெப் கிளிப்பர்ன்னு ஒரு Chrome எக்ஸ்டென்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்க வெப்ல வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறீங்க, இல்ல ப்ளாக் ஏதாவது படிக்கிறீங்கன்னா, ஸோ அந்த வெப்சைட் மறுபடியும் தேடி போய் அதே ப்ளாக்க படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த வெப் கிளிப்பர் யூஸ் பண்ணி அந்த ப்ளாக வந்து உங்க நோஷன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லேட்டரா நீங்க அந்த வெப்சைட்ட போய் பார்க்கணும்னு தேவையில்ல. நீங்க நோஷன்லயே ஓப்பன் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ நான் அத எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ இப்ப நான் ஆல்ரெடி வந்து ஆட் டூ குரோம் குடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப நான் வந்து ஒரு நியூஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் ஒண்ணு எடுத்துட்டு, ஸோ இப்ப நம்ம வந்து இந்த வெப் பேஜ் இருக்க கன்டென்ட் ஃபுல்லா கிராப் பண்ண போறோம். ஸோ அந்த நோஷன மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெட்டிங் இங்க வந்துரும். ஸோ இத வந்து எங்க ஆட் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து கெட்டிங் ஸ்டார்ட்டட்லயே ஆட் பண்ணணும். தட் மீன்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட்டட் மீன்ஸ் குயிக் நோட். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த குயிக் நோட். ஸோ அதுல வந்து சேவ் பேஜ் குடுத்துருங்க. ஸோ ஓப்பனிங் நோஷன். ஸோ இப்போ நோஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கன்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு கு டைட்டில் வந்து கிராப் ஆயிடும். கிராப் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிரும். அண்ட் தென் அதோட லிங்க் ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா, அதோட கன்டென்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கு மேலயும் நீங்க எக்ஸ்ட்ரா அதுல கீழ இருக்கிற இந்த கீழ இருக்க எக்ஸ்ட்ரா நியூஸஸ் அந்த மாரி படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா எங்க அதே லிங்க் இங்க காப்பி ஆயிடும். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க போய் பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல் இது. ஸோ மறக்காம இந்த டூல ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நம்ம நெக்ஸ்ட் வந்து செட்டிங்ஸ்ல போலாம். இந்த இந்த ஆப்ஷன் வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நீங்க வந்து ஒரு நோஷன் யூஸ் பண்றப்ப நீங்க வந்து ஏதாவது நோட்டிஃபை பண்ணி டியூ டேட் ஏதாவது நோட்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு வந்து மொபைல்ல தான் சென்ட் பண்ணும். ஸோ, அதனால நீங்க அத மறக்காம நீங்க மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நமக்கு வந்து டார்க் மோட் இருக்கு. ஸோ, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் நோஷன் ஓப்பன் பண்ணோனே உங்களுக்கு வந்து எந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும்னு வந்து நீங்களே சொல்லலாம். ஸோ, அதுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு. ஸோ, நெக்ஸ்ட் வந்து கனெக்ஷன்ஸு. இதுல நீங்க வந்து
இந்த GitHub இந்த மாரிலாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு GitHubல வர நோட்டிஃபிகேஷன் இல்ல நியூ ப்ளாக்ஸோ, ஆர்டிகிள்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா, அத டைரக்ட்டா நீங்க நோஷன்லயே படிச்சுட்டு போயிரலாம். ஸோ அண்ட் தென் நம்ம வந்து இப்ப பெர்சனல் பிளான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெர்சனல் ப்ரோலாம் தேவையில்ல. ஸ்டூடண்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி பெர்சனலே போதும். ஸோ வொர்க்கிங் ப்ரொஃபஷனல் அந்த மாரி இருந்தா மட்டும் இந்த பெர்சனல் ப்ரோ, டீம் அந்த மாரி போலாம். பட் மோஸ்ட்லி அ அ வொர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும், சோலோவா இருந்தாலும் நீங்க வந்து பெர்சனல் ப்ரோ போறது பெட்டர். ஸோ டீம்னா வந்து நீங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்டோ இல்ல இம்பார்ட்டன்ட்டா நீங்க பெர்சனலா ஏதோ பண்ற ப்ராஜெக்ட் அப்படி இருந்தா மட்டும் நீங்க டீம் என்டர்பிரைஸ் அந்த மாரி போலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சர்ச் இருக்கு. இந்த சர்ச் யூஸ் பண்ணி அந்த டைட்டில்ஸ் சர்ச் பண்ணி வரலன்னு நெனச்சீங்கன்னா, லைக் சில டைம் சப் டாஸ்க்ல கூட இந்த இந்த மாரி பிரச்சனை வரும். ஸோ ஒரு டாஸ்க் கீழ சப் டாஸ்க் அசைன் பண்ணியிருந்தீங்கன்னா, அது டைப் பண்ணோனே வராது. ஸோ அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து அந்த பேஜ டார்கெட் பண்ணலாம். அண்ட் தென் இல்லன்னா யார் கிரியேட் பண்ண டார்கெட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா டேட் டார்கெட் பண்ணி அத நீங்க கிராப் பண்ணிக்கலாம் அந்த இன்ஃபர்மேஷன. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து வெப்லயே யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும். ஆ கொஞ்சம் குயிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ சாஃப்ட்வேர டவுன்லோட் பண்ணி வச்சு, நீங்க டைரக்ட்டா வந்து லேப்டாப்லேருந்தே லான்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டூல பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் இதே மாரி நெறைய வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து ஒரு வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ வந்து நாங்க ஆல்ரெடி வந்து ஆண்ட்ராய்ட் டுட்டோரியல்ஸ்ல தான் வ்ளாக்ஸ்லாம் போட்டுட்ருந்தோம் ஆண்ட்ராய்ட் பத்தி. ஸோ இப்போ வந்து பைத்தான் அண்ட் AWS ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க மறக்காம போய் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி ஆடியோ புக் பில்ட் பண்றது, ஸோ எப்படி வந்து வெப் ஸ்க்ராப்பிங் பண்றது Amazonல இருந்து. ஸோ நம்மளே வந்து பைத்தான் யூஸ் பண்ணியே நம்ம பிரைஸ் ட்ராக் பண்ணலாம் Amazonல. ஸோ அதெல்லாம் வந்து இதில போட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்க வ்ளாகா குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்படி ஃபேக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஜெனரேட் பண்றது அப்படின்னு ஒரு வ்ளாக் போட்டுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து உள்ள கோட் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அது மாரி பண்ணணும், இல்ல Google Play Storeல ஏதாவது லான்ச் பண்ணணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஏதாவது ஆப்ஸ் லான்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பை ஆப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசென்ட்டா வந்து ஒரு ஆப் மட்டும் நாங்க அங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நெறைய ஆப்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த மாரி ஆப்ஸ் வேணும்னு கூட கேளுங்க. கீழ கமெண்ட்ல கேளுங்க. அந்த மாரி நாங்க ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜ்லருந்து பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்ற ஆப்பு. அண்ட் தென் இப்படியும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, அதோட யூசர்ஸ், ஃபீச்சர்ஸ்லாம் குடுத்துருப்போம். ஸோ அதோட ஸ்கிரீன்ஷாட் இங்க இருக்கு. ஸோ அப்படியே கீழ வந்தீங்கன்னா, நீங்க இந்த லிங்க கிளிக் பண்ணி டெமோ வீடியோ பார்க்கலாம். ஸோ அண்ட் தென் நீங்க வந்து அ இந்த சோர்ஸ் கோட வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி அ இத நீங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாரி ஆட்ஸ்லாம் அதில போஸ்ட் பண்ணி, நீங்க வந்து Play Storeல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து எப்படி அந்த கோட வந்து யூஸ் பண்றது, அண்ட் தென் எப்படி அத இம்போர்ட் பண்றது எல்லாமே ஒரு செப்பரேட் பிடிஎஃப் ஃபைலாவே நீங்க டவுன்லோட் பண்ற ஃபைல்ல இருக்கும். அத நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆப்ப இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா, நீங்க AdMob அந்த மாரி ஆடிங் சர்வீஸ யூஸ் பண்ணி நீங்க வந்து அத அத இந்த ஆப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க Play Storeலயும் லான்ச் பண்ணலாம். ஸோ புடிச்சிருந்தா பை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்னும் நெறைய ஆப்ஸ் வந்து அ பைப்லைன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து போஸ்ட் பண்றோம். ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். லிங்க் குடுக்குறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.